கூட்டணி திமுக கூட்டணி ஒரு பிளவு ஏற்பட்டு ஏதாவது அங்க சகோதரர் விஜய் கூட போவாங்களா, இல்ல ஏதாவது அங்க வேற அங்க போவாங்களா நீங்க நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை நிறைவேறாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதாவது சகோதரர் ஒரு கருத்து சொன்னார். இந்தியா கூட்டணியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தா சொல்லிட்டு இருக்காங்க, பல்வேறு கருத்துக்களை சொல்லி சொன்னார். ஆனா ஒரே கருத்தை நாங்க எல்லாரும் சொல்றோம். என்ன கருத்துனா, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல வளர்ந்து விடக்கூடாது என்ற ஒற்றை கருத்து நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில இந்த கூட்டணி நீடிக்கும் வலுப்பெறுங்கிறது நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். நான் இன்னொரு நீங்க சொன்னீங்க, நீங்க நம்ம மதுரையில ஒரு சம்பவம், அண்ணன் தளபதி அவர் எம்எல்ஏ சொன்னதை சொன்னீங்க. குறிப்பா நம்முடைய சகோதரர் மாணிக்கம் தாகூரும் நம்ம சகோதரி ஜோதிமணி அவங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை படிச்சேன் நான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மாநிலவை எதிர்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்திக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் ஒரு நட்புணர்வு இருக்கு. அரசியலை கடந்த ஒரு நட்புணர்வு அந்த இரண்டு தலைவர்கள் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கடந்து செல்வோம் தான் நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இயக்கத்திலையும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணி நீடிக்கும் வலுப்பெறும் நான் சொல்றேன். நீண்ட நாட்களாகவே காங்கிரஸ் தாவேக்கோட போக்குவரத்தை தொடர்ந்து பேசிட்டு பல பேர் எப்படி கூட்டணி திமுக கூட்டணி ஒரு பிளவு ஏற்பட்டு ஏதாவது அங்க சகோதரர் விஜய் கூட போவாங்களா, இல்ல ஏதாவது அங்க வேற அங்க போவாங்களா நீங்க நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை நிறைவேறாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏங்க சரி சரி, அதான் என்னன்னா, நீங்க சீட்டு 234 சீட்டோட நிக்கலாம், 234 சீட்டோட நிக்கலாம். ஆனா வெற்றி பெறணும். அதோட எனக்கு இத்தனை சீட்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், கூட்டணியில நின்னா நான் ஜெயிப்பேன்னு வரும்போது அந்த அரசியல் அந்த இயக்கத்துடைய தலைவரா இருக்கட்டும், அந்த இயக்கத்தோட நிர்வாகிகள் இருக்கட்டும், எந்த முடிவு எடுப்பாங்க? எதுல வெற்றி பெற முடியுமோ, எதுல வெற்றி பெற முடியுமோ. போட்டியா இருக்கும்போது 70 சீட் இறங்குறாங்க. விஜயோட கூட்டம் வேற எந்த கட்சியும் தெரியும். அது நீங்க அதாவது காங்கிரஸ் தலைமை அவங்கதான் முடிவு எடுக்கணும். இன்னொரு கட்சி எடுக்கிற முடிவை நான் சொல்ல முடியாது. என்னன்னா ஒரு அடிப்படை அரசியல்வாதியை நான் சொல்லும் பொழுது எந்த ஒரு அரசியல் தலைவரும் அரசியல் ஒரு இயக்கத்துல நிர்வாகியும் அப்போ நம்ம இந்த கூட்டணி போனா எக்ஸ்ட்ரா சீட்டு கிடைக்கலாம், ஆனா அங்க வெற்றி பெற முடியுமா? அப்போ இதுல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம். அந்த அடிப்படையில தான் அரசியல் இயக்கங்களும் அந்த தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க காங்கிரஸ் அதை நம்பி சகோதரர் விஜய் கூட்டணிக்கு போய் இன்னைக்கு அங்க இது மாதிரி வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய தினகரன் கடுமையா சாடி வந்த நிலையில தற்போது பங்காளி தந்தை அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பான்னு சொல்லுவீங்கல்ல, அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இதெல்லாம் நீங்க முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். நான் கத்துக்குட்டி இப்போ வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும்னா ஒரு கூட்டணியில் இருந்தானா நீடிக்கணும். அதாவது கொள்கையின் அடிப்படையில் கூட்டணியில் நம்ம சேரணும். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு அரசியல் எல்லாம் மாறி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ என்கிட்ட அடுத்து நான் சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி நீங்க வச்சிருப்பீங்க, அது அவரு வச்சிருக்கிறாரு. நான் என்னை பொறுத்த வரைக்கிறேன்னா, நான் துரை வைகோ கிட்ட நீங்க சொல்ல இந்த கேள்வி கேட்கிறீங்க, கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி நம்ம சேர்றோம். இதுல ஒரு காலப்போக்கில் ஒரு மனக்கசப்பு வரும்போது கூட்டணி விட்டு போறாங்க. இப்போ நீங்க அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியா இருக்கட்டும், அண்ணன் டிடிவியா இருக்கட்டும், ஒரே இயக்கத்திலிருந்து வெளியே போனாங்க. இன்னைக்கு அவங்க சேர்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம். அது ஆனா எந்த கூட்டணி நல்ல கூட்டணி, எந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, எந்த கூட்டணிக்கு நம்ம வாக்கு போட, இது முடிவெடுக்கிற யாரு? ஜனங்க. அவங்க தேர்தலில் முடிவு சொல்லும், இந்த முடிவு சரியா, இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில போய் சேர்ந்தது சரியா, இல்ல இது சந்தர்ப்பவாதம், எப்படி இவங்க போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு பதில் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வாக்குகள் எண்ணும் பொழுது தெரியும். அதாவது ஜனநாயகன் படத்தை பத்தி எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் சொல்ற வரைக்கும் என்னன்னா, நான் உங்க பத்திரிகையில் சில நாளேடுகள் நான் படிச்சேன். நான் இந்தந்த காரணங்களுக்காண்டி சென்சார் போர்டில் சில பேர் அதிகாரிகள் இந்த படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுல வேறுபடுறேன். நீங்க இப்ப சில சமீப காலங்கள்ல சில வருடங்கள்ல சில படங்கள்லாம் வந்திருக்கு. குறிப்பா வடநாட்டுல வட மாநிலங்கள்ல சில ஹிந்தி படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படங்கள் பொறுத்த வரைக்கும்
அந்த படங்கள் ஏற்படுத்த தாக்கத்தினால இந்து இஸ்லாமியர்கிட்ட பயங்கரமான ஒரு பகை உருவாக்கி இருக்குது. இரு சமூகங்களோட ஒரு வெறுப்புணர்ச்சி தூண்டி இருக்கு. அப்படி அந்த படங்கள்லாம் வெளியே வந்து அந்த படத்தை பார்த்து நம்முடைய சில நம்மளோட பாஜகவை சார்ந்த சில அரசியல் கட்சி சில தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் பாராட்டி இருக்கிறாங்க, ரிவ்யூஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் காரணத்துக்காண்டி அவர் சகோதரர் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காண்டி தான் இதை வந்து செஞ்சிருக்க நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிடுச்சு. ஒவ்வொரு கட்சியும் அதிக கூட்டணி கட்சியோட நிறைய சீட்டு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க எவ்வளவு சீட்டு வேணும்னு எனக்கு இதை எங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்னா மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோட்டு கேட்கல, இல்லை பக்கத்துல அண்ணன் மாவட்ட செயலர் இவரெல்லாம் சீனியர், இவரெல்லாம் அந்த பதில் சொல்லலாம். நான் ஒரு கத்துக்குட்டி வந்து 4 வருஷம் ஆச்சு, எல்கேஜி. இனியும் இந்த பதிலாம் நம்மளால சொல்ல முடியும். எத்தனை இதில் அது சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. கட்சியுடைய வெறும் முதன்மை செயலாளர் தான், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இது சொல்லக்கூடிய உரிமையும் கிடையாது. கட்சி தலைமை முடிவெடுக்கும். கட்சி தலைமையும் கூட்டணி தலைமை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவன் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஒருவேளை ஏங்க நீங்க ஓட்டு போட்டு தீப்பெட்டி பறந்துட்டீங்க. அது எல்லாமே இப்ப நான் நிற்கும் போது அந்த சூழ்நிலையில அந்த உணர்வுகளின் வெளிப்பாடு. நான் முடிவு எடுத்தேன். நான் அதை கூட வந்து சில பேர் விமர்சிக்கலாம், இவர் முடிவு எடுக்கலாம், கட்சி தலைமையில முடிவு எடுத்திருக்கணும் அன்னைக்கு. அந்த ஒரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு முடிவுங்கிறது கட்சி தலைமை தான் முடிவு எடுக்க முடியும். கூட்டணி தலைமையோட பேசிட்டு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுப்பாங்க என்ன நம்புறோம் நாங்க. அது நீங்க அண்ணன் கமலஹாசன் முடிவெடுத்தார், அது கட்சியோட தலைவர் முடிவெடுக்கிறாரு. மதிமுக படி இந்த கட்சியோட தலைவர் யாரு? தலைவர் வைகோ, அவர் தான் முடிவெடுப்பாரு. நான் அதிக பிரச்சனை திறமா சொல்லி அடுத்து காரணம் என்ன வசம் வாங்குறதுக்கா தயவுசெய்து ஆள விடுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.